ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு அருமையான வத்தல் போடலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இது ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். இருங்க, நல்லா இருக்குது, ஸ்கிரிப்பியாக இருக்குது. நம்ம கொத்தரக்காய் வத்தல் மாதிரியா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக இருக்கும்போதே நல்லா கை வச்சு அழுத்தி வாஷ் பண்ணிடணும். நல்லா பெரிய சைஸாக இருக்குது. அத்திக்கம் மொத்தத்தையும் கட் பண்ணி பிற்பாடு இந்த கலர் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணியாச்சு. ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பாக்கெட் தயிர், அது இந்த அளவுக்கு தண்ணி கலந்து நல்லா மோர் மாதிரி அடித்து எடுத்துக்கணும். கட் பண்ணது ஒரு கடாய் வச்சு, கடாய் எந்த பாத்திரத்தில் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் மண் பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கலந்து வச்சு மோர், நல்லா கொஞ்சம் நேரம் கலரி விட்டு அப்படியே மூடி வச்சிடணும். இதை மூடி வச்சுட்டு காலையில் வெயிலில் எடுத்து உலர வைக்கணும். ஒரு நைட் ஃபுல்லாக ஊறியாச்சு. நல்லா கலந்துட்டு மொத்தத்தையும் இந்த மாதிரி வடிகட்டி அதை அப்படியே நல்லா பரப்பி விட்டு வெயிலில் காய வைக்கணும். இந்த மோர் வத்தற வரைக்கும் சாயங்காலம்னா இதில் எடுத்து மறுபடியும் போட்டுடணும். மறுபடியும் காலையில் எடுத்து வெயிலில் காய வைக்கணும். தொடர்ந்து மொத்த மோரும் வத்தற வரைக்கும் நம்ம இதை காய வச்சு இதில் போட்டு அழுத்தி இதை நல்லா ட்ரை ஆக்கணும். ட்ரை ஆன பிற்பாடு பார்க்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 3 நாள் ஆச்சு வெயிலில் காய்ஞ்சி. மறுபடியும் அது அந்த மோரில் எடுத்து போட்டு 3 நாள் ஆச்சு இது காயறதுக்கு. இந்த மாதிரி நல்லா காஞ்சிடணும். காஞ்சிட்ட பிற்பாடு எடுத்து உங்கள்கிட்ட எந்த பாத்திரங்களும் அதில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன ஒரு பானை மாதிரி வச்சுருக்கேன். இந்த பானையில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டா வருஷ கணக்கில் இருக்கும்.
அந்த காலத்தில் பெரிய பெரிய பானைங்க இருக்கும். அந்த பானைங்களை போட்டு வச்சுட்டா அது பாட்டுக்குன்னு லட்சக்கணக்கில் இருக்கும். இப்போ அந்த அளவு அதெல்லாம் இப்போது முடியாது. அந்தந்த பெரிய பானை வைக்க எங்கே இருக்க இடம். அதனால் நான் ஒரு சின்ன பானை வீட்டில் வச்சுருந்தேன். அதில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையும் போட்டு வீட்டில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடணும். காஞ்ச பிற்பாடு தான் இந்த ஒரு மெத்தடு. நல்லா மோர், உப்பு எல்லாமே ஊறி நல்லா ஒரு அருமையானது. இந்த வயிற்று புண்ணு, இடுப்பு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உகந்தது. நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எடுத்து பொரிச்சிக்கலாம். பச்சையாகவும் சாப்பிடலாம், அப்படியே வாயில் போட்டு நம்ம நொறுக்கு துணி துண்டுற மாதிரி அப்படியே வாயில் போட்டு மென்று இருக்கலாம். அந்த மோர், உப்புத்தன்மை இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பச்சையாக சாப்பிட்றதுனால இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வறுத்து சாப்பிட்றதுனால அது ஒரு டேஸ்ட்டு. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இந்த வயிற்றில் இருக்கிற சின்ன சின்ன இந்த பூச்சி, இடுப்பு வலி இதெல்லாம் நார்மல் ஆக்கிடும். அந்த அளவுக்கு ஒரு மருத்துவம் நிறைந்த ஒரு அத்திக்காய். அத்திக்காயில் 2 வகை இருக்குது. ஆலமரத்தில் பழமாக இருக்கிறது அது கிடையாது. இது சமையலுக்கு உகந்தது அத்திக்காய். அத்திக்காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. அந்த அத்திக்காய் இது கண்டிப்பாக சமையலுக்கான ஒரு அத்திக்காய். நான் களையிலேருந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். அதை தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். ஆனால் நல்லா பெரிய சைஸில் ட்ரெயினில் விற்றுன்னு வந்தாங்க. அதை வாங்கினேன். வாங்கி ஒரு வத்தல் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இந்த வத்தல் போட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த கலர் வந்த பிற்பாடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. ஒரு அருமையான ஒரு ரெசிபி இது. வயிற்று புண்ணுக்கு, வயிற்று பூச்சிக்கு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த மாதிரி ஒரு சின்ன பானையில் போட்டு கூட வச்சுக்கலாம். இல்லையா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பூச்சிக்கொல்லியெல்லாம் நல்லா இதாகும். இடுப்பு வலி கேட்கும். இதெல்லாம் யார் இப்போ இதெல்லாம் சமைக்கிறாங்க, இப்போ இதெல்லாம் வத்தல் போடுறாங்க. அதனால் எல்லாமே ஒரு பழமை புதுமையாக இருக்கணும்னு தான் இதெல்லாம் போட்டுருந்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது செலவும் அவ்வளோ கிடையாது. மோரில் முழுகி வச்சு வெயிலில் காய வைக்கணும். மறுபடியும் வெயிலேருந்து அந்த மோரில் இதே மாதிரி 3 டைம் போட்டிங்கன்னா அந்த மோரெல்லாம் அதில் அப்சர்வ் ஆகிட்டு நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான், வத்தல் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு வறுத்துட்டு வெறும் வாயாலும் சாப்பிடலாம். ஒரு தயிர் சாதம், புளி சாதம், பழுது இதுக்கெல்லாம் கூட இந்த வத்தல் தொட்டு சாப்பிடலாம். இந்த வத்தல் வெறுமனே சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு ஒரு போர் அடிக்காது. நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் உடம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ரெசிபி. இந்த வீடியோக்காக நான் தேடி வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தது. சின்ன சைஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆக கட் பண்ணிவிடுங்க. 2ஆக கட் பண்ணிங்கன்னா தான் அந்த மோர் நல்லா அதில் அப்சர்வ் ஆகும். அதனால் 2ஆக கட் பண்ணிவிட்டு நான் போட்ட மாதிரியே போடுங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த அத்திக்காய், அது ஆலமரத்து காய் போடாதீங்க. அத்திக்காய் அப்படி கலக்கலையாக இருக்கும். மார்க்கெட்டில் விற்கும். அதை வாங்கி இந்த மாதிரி வத்தல் போடுங்க. கண்டிப்பாக இந்த அத்திக்காய் வத்தல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், பெல் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளங்கள் பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.